1 கொரிந்தியர் 16வது அதிகாரம். இதில் இந்த 2-3 வீட்டாருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இவர்கள் சுவிசேஷத்துக்கு முதல் பலனானவர்கள். என்ன செய்ய சொல்கிறார் பாருங்க சகோதரரே. 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. சகோதரரே, மறுபடியும் ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன சொல்றான்? பொர்த்துனாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதா இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். 2 சொல்றாரு. இப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்றாரு அவரு? ஒரு சபையில் முதலாவதாக வந்திருக்கிறவர்கள் முக்கியமானவர்கள். ஏன் ஒரு சபையை இப்படி சொல்கிறாரு? ஏன்னா சில பேர் நினைக்கலாம், ஏன்னா எல்லாருமே ஒன்று தானே, அவங்களும் விசுவாசி தான், நாங்களும் விசுவாசி தான், ஏன் அவருக்கு போய் நாங்கள் கீழ்ப்படியணும்? அவர்களை என்ன அங்கீகாரம் பண்ண வேண்டும்? இப்போ யாருக்குமே கீழ்ப்படியறதில்லை. கிட்டத்தட்ட நம்மளும் கொரிந்து பட்டணத்தார் மாதிரி மாட்டோம். யாருமே நமக்கு அதிகாரிகள் கிடையாது. எந்த சட்டத்திட்டத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டோம். நல்ல செழிப்பிலே இருப்போம். யாரும் என்னை கொஸ்டின் பண்ணக்கூடாது.